தெரியல, பின்னாடி இருந்து ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் உட்காந்துட்டாங்கன்னா தெரியும். பெரிய தும்பிக்கை, உருண்டையான வயிறு, 4 கை, ஒவ்வொரு கையிலும் ஆயுதம், ஒரு கையில லட்டு, பெரிய காது, சின்ன கண்ணு, குட்டியா வாய், குட்டியா ஒரு எலுமிச்சையோட இருக்கும். நாங்க லாஸ்டியே மோதகம் வச்சு பூஜை பண்ணோம். நாங்க கல்யாணத்துல செஞ்சு வண்டி வருது, ஓரமா வருது. போய் நல்லதெல்லாம் பண்ணணும். பூஜை செய்வோம். உங்களுக்கு விநாயகரோட பாடி யாருடா? இப்பவே வா, அவங்க முடிக்கிட்டாங்க. இதை இப்பதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. தெரியுமே, வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கெட்டதையும் என்ன செய்ய தீரணும், ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமா நன்றாக புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையை நம்ம எப்பயுமே தேர்வுக்கு தவறு விடக்கூடாது என்பதை நினைவூட்டுகிறது. எப்பொழுதும் வாழ்க்கை குறித்து சிந்திக்கிறவர் நாமும் நன்றாக படிக்கணும் என்று சொல்லுவதான ஒரே ஒரு கடவுள் அல்ல, அவர் ஒரு வாழ்க்கை முறை. அவர் உருவாக்குவர், வாகனம், விருப்பங்கள் இவை அனைத்தும் நம்மை ஆழ்விக்கக்கூடியது, சிந்திக்க வைக்கிறது. அவரது பெரிய காது கூர்ந்து கேட்க சொல்லும், சின்ன வாய் குறைவாக பேச சொல்லும், பெரிய வாய் பெரிய எண்ணங்களை வளர்க்க சொல்லும். போலும் போல் உள்ள இனிமையான